வணக்கம், என் பெயர் ராலன் விக்னேஸ்வரன். வணக்கம், என் பெயர் பிரகஞானி தனசிலன். வணக்கம், என் பெயர் யாஷினி புஷ்பராஜன். வணக்கம், என் பெயர் கீர்த்தனா குணசேகரன். எங்கள் குழுவின் தலைப்பு The Think Tank. எங்கள் ஆய்வின் தலைப்பு நீரின் அடர்த்தியை அறிவோம். தயாளன், ஏன் நீ நீரையும் உப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஓ, அதுவா? இந்த நீரில் உப்பை கரைத்தால் நீரின் அடர்த்தி அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்று யோசிக்கிறேன். சரி, வா, உன் சந்தேகத்தை தீர்த்து விடுவோம். நீரின் அடர்த்தி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு. நீரில் உள்ள பருமன் அல்லது தொகுப்பிற்கு ஓர் அளவாகும். ஆய்வுக்கு தேவையான பொருட்கள்: 2 குடுவை, நீர், உப்பு, 2 முட்டைகள் மற்றும் கரண்டி. இந்த ஆய்வு நோக்கம் உப்பின் அளவிற்கும் நீரின் முட்டையின் நிலைக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வுக்கு செய்வதற்கு ஆகும். இந்த ஆய்வில் தற்சார்பு மாறி உப்பின் அளவு, சார்பு மாறி நீரில் முட்டையின் நிலை, கட்டுப்படுத்தப்பட்ட மாறி நீரின் அளவு. ஆய்வு செய்யும் முறை: முதலில் ஒரு குடுவையில் சுத்தமான நீரை ஊற்ற வேண்டும். முட்டையை நீரில் மெதுவாக வைக்க வேண்டும். முட்டை நீரில் மூழ்குவதை நாம் பார்க்கலாம். காரணம், சாதாரணமாக முட்டை தானாகவே நீரில் மூழ்கும். தொடர்ந்து மற்றொரு குடுவையில் நீரை ஊற்றி அதில் 10 காண்டி உப்பை கலக்க வேண்டும். நீரில் மிதப்பதை நாம் பார்க்கலாம். வெறும் நீரை விட உப்பு கரைசல் நீர் அடர்த்தி அதிகமாகும். ஆகவே முட்டையின் அடர்த்தியை விட உப்பு கரைசல் நீரின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் முட்டை மேலே மிதக்கும். குறிப்பு: உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் முட்டை மேலே முற்றிலும் மிதக்கும். குறைவாக இருந்தால் முட்டை நடுவில் மிதக்கும். முடிவு: உப்பின் அளவு நீரில் அதிகரிக்கும் போது நீரில் முட்டை மேலே மிதக்கும். அனைவருக்கும் நன்றி.